இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நான் விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகள் எல்லாம் சரி செய்யவே இல்லை. சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது. அதில் பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாதி பேர் டெண்டரை விடாமல் தடுத்தும் நிறுத்திடுறாங்க. போட்டியில் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில் அதையும் நிறுத்திடுறாங்க. இதனால் இன்றைக்கி யார் பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இதை சொல்கிறேன். முழங்கால் தண்ணியில் நிற்கிறாங்க. குடும்பங்களில் உள்ள சட்டுப்பட்டு சாமான்லாம் போயிடுச்சு. எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு, மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு, ஆடுகள் போயிடுச்சு, பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே நீரில் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாரும் நிர்கதியாக நிற்கிறாங்க. அதனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க, தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு. அதே போல் அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்கிறாங்க, யாருமே இந்த பக்கம் பார்க்கல, சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும். அப்படிங்கிற நிலைமை இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஒரு 26ல் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க. நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சியாகவே தான் இங்கே நடத்துவோமே ஒழிய தனிப்பட்ட ஒருத்தருக்காகலாம் நடத்த மாட்டோம் ஆட்சி. அந்த முறையே எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஒன்று. இப்போ நான் கிளம்பி வரும்போது தகவல் கிடச்சிது, பல்லாவரத்தில் கழிவு நீர் குடி தண்ணியில் கலந்து எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. தண்ணி தாகத்துக்கு பருகியிருக்காங்க. அதில் திருவேதி, வரலட்சுமி, மோகனரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க மருத்துவமனையில். இன்னும் 30 பேருக்கு மேலே அங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க. அதில் 4-5 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலும் வந்துச்சு. இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ரோ வாட்டர், மாநகரத்துக்கு குடிநீர் வழங்கல், இதுக்குன்னு ஒரு துறையே இருக்குது, ஒரு அலுவலகம் இருக்குது. ஏன் உங்களுக்கு தெரியுதில்ல? தண்ணி கலந்து கழிவுநீரோடு வருதுன்னு தெரியுதில்ல? உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் மெட்ரோ வாட்டர்லேருந்தே, சென்னை குடிநீர் வாரியத்திலேருந்தே லாரிகளில் போர்வெல் தண்ணியை எடுத்து கொண்டு ஒவ்வொரு லாரியாக அந்த இடத்துல நிறுத்தி இருந்தால் அவங்க அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்தினால மக்கள் அவதிப்படுறது ஒன்று, உயிர் பலி, உயிர் சேதாரம் வேற வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலை. அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணணும்னு திமுக காரவங்க இருக்காங்களே ஒழிய ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வர்றப்ப கூட இந்த 3 சாவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.